ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணுவோம். அயன் நீடிலில் இந்த மாதிரி ரஸ்ட்டாக இருந்தால், அதாவது துருப்பிடிச்சிருக்கோம், அது வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து நீடில் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி நமக்கு வந்து ரஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரஸ்ட் ஆகிட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம டிப்ஸ் வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ வாங்க இது எப்படி நம்ம கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த நீடில் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கினது, நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாம் வந்து ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து இதை சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நம்மக்கிட்ட இருக்கும் இது. இந்த ஸ்க்ரப்பர் வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த ஸ்க்ரப்பர் மட்டுமே போதும். நான் வந்து அதையுமே வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதில் உங்களுக்கு ஒரு நீடில் வந்து நான் சரி பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த நீடிலில் பாருங்கள் எப்படி துருப்பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா கிளியராக தெரியும். நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி வெறும் ஸ்க்ரப்பர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. ஒரு லிக்விடோ இல்லை தண்ணியோ வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணோம்னா மறுபடியும் அந்த ஈரத்துக்கு மறுபடியுமே வந்து நமக்கு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெறும் இந்த மாதிரி வெறும் நீடில் தானே, அதனால் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். எப்படின்னா அழகாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த ஒரு கையில் வந்து நீடில் பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஸ்க்ரப்பர்லேயே பாருங்கள் அந்த துரு பிடிச்சது வந்து லைனாக தெரியுது பாருங்கள், நம்ம தேய்ச்ச இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி நீடில் வந்து பிடிக்கும்போது இந்த ஹெண்டு வரும்போது மட்டும் பொறுமையாக வந்து தேய்ங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப தின்னாக இருக்கும், அதனால் வந்து உடஞ்சிடும். இந்த மாதிரி ஒன் சைடாக கூட நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பீட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடில் வந்து பாருங்கள், பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து நமக்கு சீக்கிரமாக உடஞ்சிடும். அதனால் வந்து பொறுமையாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, நம்ம பண்ணும்போதே உங்களுக்கு அது வந்து சரியாயிடும். கீழ்பார்ட் வந்து பண்ணும்போது இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த எண்டு வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த இடம் வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம் நம்ம. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் கீழே பாருங்கள், கீழேயுமே வந்து நமக்கு நிறைய டஸ்ட் இருக்குது. இந்த ஸ்க்ரப்பர்லேயும் பார்த்தாலுமே நிறைய கிளியராகவே தெரியுது. டைரெக்டாக பார்க்குறதுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் அப்படியே தெரியுது பாருங்கள். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த எட்ஜில் இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் எதுவுமே பண்ணலை, அதாவது எடிட்டிங் எதுவுமே பண்ணலை. அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்து கிளியர் பண்ணிட்டேன். இந்த இடம் பாருங்கள், நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணோம். அது வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இவ்வளோ ஷைனிங்காக வந்துருக்கு பாருங்கள். நம்ம புதுசாக வாங்கும்போது கூட இவ்வளோ ஷைனிங் வந்து நமக்கு இருக்காது. நம்ம இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போ அதே மாதிரி இந்த இடமும் இந்த எட்ஜும் வந்து லைட்டாக தேய்க்கணும். அதையும் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு செலவுமே பண்ணலை. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற நீடில் கூட அடிக்கடி நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோன்னா பார்க்குறதுக்கு எப்பவுமே புதுசு போல் இருக்கும். இந்த எட்ஜில் வரும்போது மட்டும் பொறுமையாக வந்து பார்த்து தேய்ங்க. ஏன்னா நீடில் வந்து உடஞ்சிரும் சீக்கிரமாக. நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடில்லாம் வந்து அந்த மாதிரி உடையாது. இது பீட் ஒர்க் பண்ணுற நீடில் வந்து சீக்கிரமாக உடையும், அதனால் சொல்கிறேன். இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக நான் பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னும் அந்த எட்ஜில் மட்டும் லைட்டாக வந்து எடுக்கணும்னா அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன்.
இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாத் வச்சு ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சு கூட நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை தொடச்சி விட்டுக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஃபஸ்ட்டு காமிச்சம்போது எப்படி இருந்ததோ அதை விட நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். இப்போது இன்னொரு நீடில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நானும் ரிமூவ் பண்ணலை, துரு பிடிச்சிருக்கு. அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே கலருமே வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போது இதையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அடுத்ததாக இந்த நீடில் இருக்குது. இது வந்து ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. இதையுமே நான் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறமா அதை ஈரமே படாமல் காற்று போகாத அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அதாச்சும் இல்லைன்னா ஒரு கவரில் கூட வந்து நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்க்ரப்பரை வச்சு ரிமூவ் பண்ணியிருப்போம். அடுத்ததாக நான் உங்களுக்கு வந்து இந்த ஷீட் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பேர் வந்து எமரி ஷீட் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமையும் இருக்கலாம். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பெயிண்ட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எமரி ஷீட் இல்லை சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கிற பொருட்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா பாருங்கள், பெயிண்ட் கூட வந்து ரிமூவ் ஆகும். இது எப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா திக்காக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதில் பாருங்கள், இதில் தேய்க்கும்போது சவுண்டு ஒரு கல்லில் போட்டு தேய்ச்சா எப்படி வருமோ அந்த சவுண்டு கேட்கும். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். இதில் வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி தேய்ச்சாவே போதும், நமக்கு வந்து அழகாக வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு கையில் இந்த மாதிரி வச்சு தேய்க்க கஷ்டமாக இருக்குன்னா இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கலாம். நான் உங்களுக்கு கையில் வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன். இதே வந்து சேம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் வந்து வச்சுட்டு இப்படி வந்து தேய்ச்சிக்கணும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல இருந்த துருவெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நான் ஸ்க்ரப் பண்ண இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக மாறிடுச்சு. இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து துரு பிடிச்சிருக்கும். சேம் அதையும் வந்து இதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். கை பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா வந்து நீடிலோட அந்த ஷார்ப் ஏஜ் வந்து கையில் பட்டுற போகுது, அதனால் பொறுமையாகவே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது. நம்மக்கிட்ட இந்த பேப்பர் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க நீடில் வந்து எல்லாமே அப்படி ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இந்த துரு பிடிச்சிருக்கிறது எல்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு எமரி ஷீட் வந்து, அதாவது இந்த சாண்ட் பேப்பர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆரி நீடில் கூட வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நீடில் வந்து 1 வீக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி மாறும். அதுக்கு கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது கூட யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எமரி ஷீட் வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது, எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும். இல்லைனா இந்த ஸ்க்ரப்பரை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மற்ற 2 நீடிலுமே வந்து சேம் இதே மெத்தட்லேயே வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் ரஸ்ட்டு ரிமூவ் பண்ணது, இது வந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இதே மெத்தடில் இதையும் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.